ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அது என்னென்னு பார்க்கலாமா? பிடி கொழுக்கட்டை. பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அரிசி மாவு எடுத்துக்கோங்க, நெய் எடுத்துக்கோங்க, பாசி பருப்பை ஒரு 4-5 விசிலுக்கு ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அது கூட தேங்காய் பூ எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நம்ம வெள்ளைப்பாகு எடுத்துருக்கோம்ல வடிகட்டி, அதை நம்ம சேர்த்திக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அது நம்ம அந்த இதுலேயே போட்டுக்கலாம், சர்க்கரை பாவுலேயே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பூ அதுலேயே நம்ம போட்டுடலாம். போட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாசி பருப்பையும் நம்ம அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்கணும். ஏன்னா மொத்தமாக சேர்த்துட்டோன்னா கட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கிளறிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கிளறோமோ அந்த அளவுக்கு அரிசி மாவு வெந்து சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு திரண்டு வரணும். அப்போனா தான் அது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். நமக்கு சர்க்கரை பாவு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நம்ம தண்ணியோ இல்லை பாலோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். ஆட் பண்ணிவிட்டு சட்டியில் ஒட்டாத அளவுக்கு அது திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் நம்ம என்ன வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாதாமை நல்லா பொடி பொடியாக நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்தி சட்டியில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வர அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு கொழுக்கட்டையோட அந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் விதுவிதுப்பான கையில் தொடுற அளவுக்கு சூடு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ ஆற வச்சதை எடுத்து நம்ம கையில் நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி நம்ம விரல் பதியிற மாதிரி அச்சு நம்ம வச்சுக்கலாம். அப்போ பிடி கொழுக்கட்டைக்கு அழகாக இருக்கும். அது வெந்து வரும்போது அது நம்மளுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இது நல்ல ஒரு ஸ்வீட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இட்லி சட்டியில் அந்த பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற பிடி கொழுக்கட்டையெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம கிளறும் போதே அரிசி மாவு வெந்திருக்கும். ஆனால் ஸ்டீம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸ்வீட்ஸுக்கு மோஸ்ட்லி. அதுக்காக மட்டும்தான் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். இப்போ ஃபோக்கில் குத்தி பார்க்கணும். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு வெந்துருச்சு. பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.